ஏரோப்ளேன் பறக்குது பார் மேலே. ஏரோப்ளேன் பறக்குது பார் மேலே. அது வந்து திருச்சிக்கிட்டு விழுந்துச்சு பார் கீழே. என்ன பாட்டை மாற்றிட்டீங்க? பாட்டு வேறு மாதிரில இருக்கும். நான் அதை பற்றி சொல்லலை. நான் டிசி வாஷிங்டன் பிளேன் கிராஷை பற்றி பேசிகிட்ருக்கேன். இதுதான் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்ருக்காங்க உலகம் முழுக்க. இப்போ செய்தியில், பேப்பரில், ஒவ்வொரு ஆப்ஸில், சோஷியல் மீடியாவில் இதுதான் பரபரப்பான விஷயம். டிசி பிளேன் கிராஷ். என்ன அதை பற்றி பேசுகிறது? எங்கேயோ டிசியில் எத்தனையோ கடல் தாண்டி நடந்த விஷயத்தை இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் நம்ம மலேசியாவில் ஏர்போர்ட் இல்லையா, பிளேன் இல்லையா, அது விழுந்தது இல்லையா? நீங்கள் நல்லதே பேச மாட்டிங்களா? நல்லது நடக்கணும்னு பேசிகிட்ருக்கேன். 2025 விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு. கூகுளு, ChatGPT, AI என்னென்னமோ வளர்ச்சி. மனுஷனோட மூளைக்கு எட்டாத அளவுக்கு வளர்ச்சி. அது காரணமாக மனுஷன் மூளை தான். அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஏரோப்ளேன் விபத்தை தடுக்க முடியல. டிசி வாஷிங்டனில் அந்த பிளேனு இன்னொரு ஹெலிகாப்டர், ஆர்மி மிலிட்ரியோட ஹெலிகாப்டரை மோதி வெடித்து செதறி இருக்குது. 67 உயிர். அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அம்மா அப்பா இருப்பாங்க, குடும்பம் இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். திடீர்னு 67 பேரும் அந்த பிளேன் விபத்தில் காலமாயிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவோம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவோம். சரியா? ஓகே, பிரார்த்தனை பண்ணுவோம். ஓகே, 5 நிமிஷம் இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணோம். ஓகே, நினச்சி பார்ப்போமே அவங்களுக்காக. எப்படி இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஒபாமா ஆட்சியிலையும் ஜோ பைடன் ஆட்சியிலையும் நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க, அதனால தான் அந்த விபத்து நடந்திருக்கு. ஒபாமா ஆட்சியிலையும் ஜோ பைடன் ஆட்சியிலையும் நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க, அதனால தான் அந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆள்கால் விரல கட்டி குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் தான் நடந்துச்சு, நீ தான் குற்றவாளி, ஒன்றால் தான் நடந்துச்சு. ஆள்கால் ஒருத்தருக்கு குற்றம் சொல்லிக்கிட்டு குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே பொறுப்பு. ஓகே, என்ன காரணம்னா ரொம்ப நம்ம யோசிக்கிறது நிறையா இருக்குது. எனக்கு என்ன தெரியும்? எனக்கெல்லாம் தெரியுமா? நானா ஏரோப்ளேன் நிபுணத்துவம் பெற்றவனா? இல்லையே. ஒரு ஹெலிகாப்டர், மிலிட்ரி ஹெலிகாப்டர் வந்து தெரிஞ்சதை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இது எனக்கு வந்து தகவல் தான், ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஒரு ஹெலிகாப்டர் அந்த உயரம் வந்து 200 ஃபீட்டுக்கு சேஃப்டி பறக்கும். 200 ஃபீட்டுக்கு பறக்கிறது தான் சேஃப்டி. ஆர்மி ஹெலிகாப்டர். ஓகே, ஆனால் அது வந்து 380-400 ஃபீட்டு மேலே பறந்துருக்கு. ஓகே, இதில் பறந்துருக்கு. ஸோ அது ரொம்ப உயரம், ரொம்ப ஹாயாக பறந்துருக்கு. ஓகே, இன்னொன்று, அந்த பிளேனு டேக் ஆஃப் பண்ணுறவனுக்கு 2 டிராஃபிக் கண்ட்ரோலை வைக்கணும். 2 டிராஃபிக் கண்ட்ரோல். அப்போ தான் அதை கவனிக்க முடியும். பிளேன் ஒரு ஆள் மானிட்டர் பண்ணோம், டிராஃபிக் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணோம். அப்போ தான் அது சேஃபாக மேலே ஏற முடியும். எவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி இருந்தோம், ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. ஏரோப்ளேன் விபத்தாகிட்டு இருக்கு. நிறையா நடந்துகிட்டு இருக்குது. 2025 இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி. சொந்தமாக ஓடுற காடி, பறக்கிற காடி, ஏன் கண்ணுக்கு தெரியாத நோய்கள்லாம் குணப்படுத்துகிற போது இந்த ஏரோப்ளேன் விபத்து எடுக்க முடியாதா? 67 பேர் சும்மா இல்லை. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்திருக்கு, அதை பற்றி நான் பேசியிருக்கேன். பயமுறுத்துறது கிடையாது. இதெல்லாம் மாறி ஆகணும். இல்லை வேறு ஏதாவது உள்நோக்கம், உள்குத்து இருக்காதுல்ல, தெரியாது. ஆனால் விபத்து நடந்துருச்சு. இப்போ ஒருத்தர் குற்றவாளி ஆக்கிட்டு சொல்லிக்கிட்டு அவனால் தான் நடந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜோ பைடன் சொல்கிறான், அப்புறம் ஒபாமாவை சொல்கிறான்.
ஸோ யாரும் பொறுப்பெடுக்கிற மாதிரி இல்லை. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தோம், விஞ்ஞான வளர்ச்சி வந்தோம், இந்த விபத்துக்கள்லாம் தடுக்க முடியல. இவ்வளோ மாற்றங்கள், என்னென்னமோ பெரிய பெரிய வளர்ச்சிகள். ஸ்மார்ட் ஃபோன்றாங்க, ஸ்மார்ட் லைஃப்ன்றாங்க, ஸ்மார்ட் சிட்டின்றாங்க. ஏரோப்ளேன் விபத்து தடுக்க முடியல. தடுக்கலாம், முடியாதுன்னு இல்லை. 2025 இன்னும் இதில் நடந்துக்கிட்டு இருக்கு. கேட்குறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குல்ல? ஓகே, எப்போ இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? நம்ம நாட்டிலே நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அது நடக்கும்போது அப்படி போய் ஆர்ப்பாட்டமாக பேசுவாங்க கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் அப்படியே எல்லோரும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு 4-5 மாதம் கழிச்சு இன்னொரு விபத்து நடக்கும், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. யாரும் எந்த ப்ரிகாஷன், எந்த முன்னெச்சரிக்கையான விஷயங்கள் செய்கிற மாதிரி தெரியல ஆட்சியில் உள்ளவங்க, பதவியில் உள்ளவங்க. ஓகே, தெரியல. இன்னொன்று, அந்த ஏர்போர்ட், டிசி வாஷிங்டன் ஏர்போர்ட்டோட சூப்பர்வைசர் வந்து ஒரு கண்ட்ரோலரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பரவாயில்ல, நமக்கு ஒரு கண்ட்ரோலர் போதும், வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்கும் பிரச்சனை. மனிதனோட மிஸ்டேக் நிறையா இருக்குது, மனிதனோட தவறுகள் நிறையா இருக்குது. ஏரோப்ளேன் தவற விடுங்க, ஏரோப்ளேன் கட்டு போச்சு, 6 இயந்திரத்தில் ஒரு எரிஞ்சு கட்டு போச்சு, அதை விடுங்க. மனிதன் தவறு ரொம்ப இருக்குது, நடந்திருக்கு. ஓகே, இவ்வளோ நிபுணத்துவங்கள், இவ்வளோ சயின்டிஸ்ட்டு, இவ்வளோ ப்ரொஃபஸரு, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, வேக்சினை கண்டுபிடிக்கிறாங்க, மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, மனுஷனே இல்லாமல் மனுஷனை உருவாக்குறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது ஏரோப்ளேன் விபத்து தடுக்க முடியாதா? தடுக்கலாமே. ஏன் அதை செய்யலவங்க? ஏன் இந்த ஏர்போர்ட் சூப்பர்வைசர் வந்து ஒரு ஆளை வீட்டுக்கு அனுப்பினா 2 பேர் வேணுமே? சரியா? இல்லை, அந்த ஹெலிகாப்டர் வந்து அந்த விபத்து தடுத்துருக்கலாம். ஹெலிகாப்டர் வந்து சின்னது, ஏரோப்ளேன் பெருசு. ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னே இந்த விபத்தை தடுக்கிறதுக்கான அதிரடி நடவடிக்கை எடுத்துருக்கலாம். ஒரு பைலட்டுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு பிளேன் க்ரூவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு மிலிட்ரி ஜெட், ஃபைட்டர் ஜெட் மேலே பறக்குதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன் யாரும் ஒன்றும் செய்யலை? ஏன் இந்த தடுக்கமில்ல? என்னென்னமோ எடுக்கிறாங்க. கடலுக்கு அடியில் பூங்கம்பம், சுனாமி வர்றதுக்கு முன்னே அதை தடுக்கிற, அதை முன்னெச்சரிக்கையாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னே அறிகிற கருவிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த விபத்து நடக்க போகுது, அங்கே ஒரு பிளேன் வந்துக்கிட்டு இருக்குது, இங்கே ஒரு மிலிட்ரி பிளேன், ரொம்ப ஆபத்தான நிலைமை, ரொம்ப உயரத்தில் பறக்குது, சிச்சுவேஷனை உடனே நம்ம மாற்றி ஆகணும், காப்பாற்றி ஆகணும், இந்த விபத்தை தடுத்து ஆகணும் அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக இல்லை. எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு சிசிடிவி, ஒவ்வொரு இன்ச்சுக்கும் சிசிடிவி, கடைங்களில் சிசிடிவி, அங்கே கேமரா, ஃபோனில் கேமரா, காடில் கேமரா, சும்மா நடந்து போகிறவங்களாம் கேமரா வச்சுருக்கான். இவ்வளோ விஞ்ஞானம் வச்சுருந்தோம், ஏன் தடுக்க முடியல? எவ்வளவோ எச்சரிக்கையாக இருக்காங்க. போலீஸ் கேமரா, ஆர்மி கேமரா, அரசாங்க கேமரா, அந்த கேமரா, இந்த கேமரா, கார்ப்பரேஷன் கம்பெனி கேமரா, சிசிடிவி, திட்டு தடுக்கிறாங்களா, அதை தடுக்கிறாங்களா? ஏன் அந்த விபத்து தடுக்க முடியல? எவ்வளோ பெரிய ஏர்போர்ட், எவ்வளோ பேர் அதில் வேலை செய்கிறாங்க, ஏன் அவங்கள இதில் கவனம் செலுத்தலை? புரியல. சரியா? இதெல்லாம் மாறணும், அதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் பேச பேர் நினைப்பாங்க, இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன், அவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன? நம்ம இதை பற்றி பேசி ஆகணும், நடந்துக்கிட்டே இருக்குது, பற்றி பேசி ஆகணும். ஓகே, அதுவும் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் ஆர்மி ஹெலிகாப்டர், ஃபைட்டர் ஜெட் ஹெலிகாப்டர் மீறி பறந்துக்கிட்டு இருக்கு. மீறினா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன அர்த்தம்னா 200 ஃபீட்டுக்கு தான் பறக்கணும். அந்த லிமிட்டை தாண்டுனா ராடாக இருக்கும், உள்ள இந்த ரொம்ப அனுபவமான பைலட்லாம் வந்திருப்பாங்க. எப்படி 350 ஃபீட்டுக்கு பறந்துச்சு, எப்படி 400 ஃபீட்டுக்கு பறந்துச்சு தெரியல. என்ன நடக்குது உலகத்தில்? என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது. ஓகே, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். இது பயப்படுறதுக்காக இல்லை, மாறணும், பிரார்த்தனை பண்ணுவோம், இதெல்லாம் மாறணும். விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையே.
67 பேர்கள். அவங்களுக்குலாம் சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸு, குடும்பம், சொந்த பந்தம், பாசம், அன்பு நிறையா கமிட்மெண்ட் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டியவங்க. தவிர்த்துருக்கலாமே அதை. ஏன் முடியல? எத்தனையோ மந்திரங்கள், தந்திரங்கள், சைக்காலஜி, முன்னறிவிப்பு, அது நடக்கிறதுக்கு முன்ன தெரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னமோ மந்திர மாயங்கள்லாம் இருக்கான். ஏன் இதை தடுக்க முடியல? ஏன் தடுக்க முடியல? இன்னமும் பரிகாரம்லாம் பண்ணுறாங்க. சர்ச்சிலையும் சரி, மஸ்ஜித்லேயும் சரி, கோயில்லையும் சரி, நிறையா ஆலயங்கள், புண்ணிய தலங்கள் என்னமோ பரிகாரம் பண்ணுறாங்க. ஏன் இந்த யுகத்தை எடுக்க முடியல? உண்மைக்கு வருவோம், ரியலிஸ்டிக்காக பேசுவோம். விஞ்ஞான வளர்ச்சி இவ்வளோ வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குற காடிலேருந்து வீட்டிலேருந்து பார்க்குற லைட்டு, வாட்ச்சு எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்குது. ஏன் இதில் ஸ்மார்ட்டாக காணும்? நிறைய பேர் அவங்க உறவினர்கள், தெரிஞ்சவங்க, பாசத்துக்குரியவங்களாம் இழக்கிறாங்களே. ஏன் இதில் ஸ்மார்ட்டாக காணும்? அதுதான். இதையும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நல்ல வீடியோ வைப்போம். இதை விட தன்முனைப்பை தூண்டுற மாதிரி வீடியோ போடுறேன். சரியா? இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி பேசி ஆகணும். யோசிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் நிறையா இருக்குது பூமியில். ஓகே, வாழ்க்கை எவ்வளோ மாறிடுச்சு, இதெல்லாம் மாறல. சரியா? ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, விழிப்பாக இருங்க, சுற்றி என்ன நடக்குதுன்னு தெளிவாக இருங்க. இதை ஷேர் பண்ணுங்கள். சிறப்பு, மிகச்சிறப்பு. அடுத்த வீடியோ சந்திப்போமா? டேக் கேர். ஓகே, சிறப்பாக உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, நல்லதே நடக்கும். இதுவும் கடந்து போகும். அப்படியே சொல்லலாம். இதுவும் கடந்து போகும். சொல்லுங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இதுவும் கடந்து போகும். சரியா? சந்திப்போம்.